இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கியது. 9 மிஷனரிகளை உலகிற்கு தர காரணமாய் இருந்தது. தமிழ்நாட்டிலும் சிறந்த மருத்துவ பணி மூலம் சரீர சுகம் மட்டுமல்லாமல் ஆன்மீக சுகத்தையும் பெற செய்தது. அது என்ன துண்டு பிரதி? யார் அதை படித்தார்? அதன் மூலம் தமிழ்நாட்டில் மருத்துவ பணியா? ஆம். ஒரு நாள் ஜான் ஸ்கட்டர் என்பவர் தனது நண்பரை பார்க்க ஓரிடத்தில் காத்திருந்தார். அப்போதுதான் அவர் கண்களில் பட்டது அந்த துண்டு பிரதி. அதன் தலைப்பு உலகத்தின் மனம் திரும்புதல். கண்டதும் கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். பின்னாட்களில் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். அவர் தனது 7 மகன்களையும் 2 மகள்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள 43 பேர்களும் கிறிஸ்தவ பணிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்களே. ஜான் ஸ்கட்டரின் பேத்திதான் நம் வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையை நிறுவி மருத்துவ பணியோடு சுவிசேஷ பணியையும் செய்த ஐடா ஸ்கட்டர் அம்மையார் ஆவார். 1900ஆம் ஆண்டில் அவரின் தந்தை ஜான் ஸ்கட்டர் மரணமுற்றார். ஐடா ஸ்கட்டரின் சாதனைகள் மருத்துவ பணியில் முழு பொறுப்பையும் ஐடா ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருந்த நன்கொடையை பயன்படுத்தி 1902ஆம் வருடம் ஒரு சிறு மருத்துவமனையை வேலூரில் அமைத்து அதற்கு ஷெல் மருத்துவமனை என்று பெயரிட்டார். சிகிச்சையும் மருந்துகளும் இலவசமாக தரப்பட்டன. தற்போது இது மேரி டேப்லர் ஷெல் ஐ ஹாஸ்பிட்டல் என்று கண் மருத்துவமனையாக பெரிய அளவில் இன்றும் இயங்கி வருகின்றது. சுற்று வட்டார மக்கள் அதிக அளவில் அங்கு வந்து பயன்பெற்றனர். வருடத்தில் 40,000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார். அப்போது தமிழகத்தில் பரவலாக காணப்பட்ட பிளேக், காலரா, தொழுநோய் ஆகியவற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற போராடினார். தமிழ்நாட்டு பெண்களின் நல்வாழ்வுக்காக தான் ஒருவர் மட்டும் முயற்சியை மேற்கொள்வது இயலாத காரியம் என்பதை அவர் உணர்ந்தார். பெண்களுக்கான தாதியர் பயிற்சி பள்ளி நிறுவ எண்ணினார். அப்போது ஆசியாவிலேயே இது கேள்விப்படாத ஒன்றாகும். சென்னை பல்கலைக்கழக சம்மதத்துடன் இந்தியாவிலேயே முதல் தாதியர் பயிற்சி பள்ளியை நிறுவினார். 1909ஆம் ஆண்டில் அவர் ஆரம்பித்த வீதியோர கிளினிக், ரோட்சைட் கிளினிக் திட்டம் கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அவர் கிராமமாக சென்று மரத்தடியிலும் குளத்தங்கரையிலும் அமர்ந்து ஏழை எளியோருக்கு மருத்துவ சேவை புரிந்தார். ஆனால் அவருக்கு அப்போதும் திருப்தி உண்டாகவில்லை. தானும் தன்னால் உருவாக்கப்பட்ட தாதியராலும் பெண்களுக்கு தேவையான மருத்துவ சேவையை வழங்குவது இயலாத காரியம் என்பதை உணர்ந்தார். பெண் மருத்துவர்களை உருவாக்குவதே அதற்கு ஒரே வழி என்பதை உணர்ந்தார். இந்த விபரீத எண்ணத்தை கேட்டவர்கள் இது நடக்கவே நடக்காது, அவரிடம் 3 மாணவிகள் வந்தாலே பெரிய ஆச்சரியம் என்று கேலி பேசினார்கள். அப்போதிருந்த சமுதாய அமைப்பு அப்படி. பெண் கல்வியே இல்லாத காலம் அது. அந்த நிலையில் பெண்கள் மருத்துவம் பயில்வதா? அரசு அனுமதியுடன் சென்னை பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் 1918ஆம் வருடம் பெண் மருத்துவர்களுக்கான கல்லூரி நிறுவப்பட்டது. அதில் சேர 151 பெண்கள் மனு செய்திருந்தனர். அவர்களில் 17 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு வகுப்பில் சேர்க்கப்பட்டனர். இதுவே கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் ஆரம்பம். 1928ஆம் வருடத்தில் வேலூர் டவுனுக்குள் பெரிய மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. அதுதான் இன்றைய சிஎம்சி மருத்துவமனை. 1928ஆம் வருடத்தில் பரவலான நிலப்பரப்பில் மருத்துவக் கல்லூரியின் வளாகம் அமைக்கப்பட்டது. அப்போது நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி அவர்களும் கல்லூரியை மருத்துவமனையையும் விஜயம் செய்து சிறப்பித்தார். இன்று கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி இந்தியாவின் தலைச்சிறந்த மருத்துவக் கல்லூரியாக விளங்குவதை நாடறியும். ஒரு தனிப்பட்ட பெண்மணி இவ்வளவு பெரிய சாதனை புரிய நிறைய பொருளாதாரம் தேவை. இவரின் மருத்துவ பணியை இறைப்பணியாகவே ஏற்று 40 கிறிஸ்துவ சபைகள் ஓரளவு உதவின. ஆனால் அது போதாததால் நன்கொடைகள் திரட்டும் நோக்கில் 1941ஆம் வருடம் அமெரிக்க பயணம் மேற்கொண்டார். தேவையான நிதி திரட்ட அவர் அமெரிக்காவின் அனைத்து பகுதிகளுக்கும் மாநிலங்களுக்கும் பிரயாணம் செய்தார். அங்குள்ள திருச்சபைகள் அவரின் நற்பணிக்கு ஆதரவளித்ததோடு ஆண்டுதோறும் பொருள் உதவிகள் செய்யும் ஆர்வம் காட்டினார்கள். பொதுமக்களும் அவருடைய புனித பணியை பாராட்டி உதவினார்கள். 2 மில்லியன் அமெரிக்க பெண்மணிகளிடம் ஆளுக்கு $1 என்று 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திரட்டினார். அதுபோன்று பல மில்லியன் டாலருடன் வேலூர் திரும்பி மருத்துவமனையையும் மருத்துவ கல்லூரியையும் நவீனப்படுத்தினார். 1945ஆம் ஆண்டில் மருத்துவக் கல்லூரியில் ஆண்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இன்று அனைத்து வசதிகளுடனும் நவீன சிறப்பு பிரிவுகளுடனும் 2000 படுக்கைகள் கொண்டு ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் உலகின் மிகப்பெரிய மிஷன் மருத்துவமனையாகவும் விளங்குகிறது. ஐடா ஸ்கட்டரின் பெயர் உலகெங்கும் பரவியது. 1952ஆம் வருடம் உலகின் சிறந்த 5 டாக்டர்களில் ஒருவராக ஐடா சோஃபியா ஸ்கட்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வேலூர் நகர மக்களாலும் வட ஆற்காடு மக்களாலும் பெரிதும் போற்றப்பட்டார். அவரை பாசத்துடன் ஐடா அத்தை என்றே அழைத்தனர். இந்திய நாட்டின் பெண்களின் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்த தியாகம் செய்த செம்மல் அவர்.
அவர் தமது முதிர் வயதில் கொடைக்கானல் மிஷன் பங்களாவில் ஓய்வு பெற்றார். தமது 85வது வயதில் ஒரு நாள் வழக்கம்போல் தபால்களை பார்த்து கொண்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ஒரு தபாலில் டாக்டர் ஐடா இந்திய பெண்களுக்காக அவர் செய்த மாபெரும் தியாகத்தையும் சேவையையும் பாராட்டும் வகையில் அவருடைய 100ஆண்டு தினமான ஆகஸ்ட் 12 அவரின் படமும் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் பொறிக்கப்பட்ட சிறப்பு தபால் தலை வெளியிட்டு பெருமை சேர்த்தது இந்திய அரசு. 1960ஆம் வருடம் மே மாதம் 24ஆம் நாள் அதிகாலையில் வழக்கம் போல் எழுந்தார். அவருக்கு வயது 90. வழக்கத்திற்கு மாறாக தலை சுற்றுவதாக கூறினார். 5 நிமிடங்களில் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். ஒரு கைப்பிரிதி ஒருவரை மாற்றியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் இரட்சிப்பின் பாதையில் கடந்து வந்துள்ளனர். தேவன் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகருக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்பதே. அப்படியென்றால் முழு நேர ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் கடமையுள்ளது. ஆமென்.